ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வர வைக்கிறேன். நம்ம எல்லா கார்ஸோட எல்லா வேரியன்ட்ஸும் கவர் பண்ணிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் ரேட்டடான ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி கியா சிரோஸ். கியா சிரோஸை இப்போ ரீசெண்டாக ஒரு மைல்டு அப்டேட் விட்டாங்க. அதில் புதுசாக பேஸ் வேரியன்ட் HDE வேரியன்ட் விட்டாங்க. அதனுடைய டீட்டெயில் ரிவ்யூ ஏற்கனவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? அதை தொடர்ந்து அடுத்த ஒரு வேரியண்ட்டும் புதுசாக விட்டுருக்காங்க, HDE ஆப்ஷனுங்கிற வேரியன்ட். ஸோ முன்ன இருந்த HDK இப்போ இல்லை, அதுக்கு பதிலாக HDE ஆப்ஷனுங்கிற இந்த வேரியன்ட் இருக்குங்க. இந்த HDE ஆப்ஷன் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா பெட்டர் வேல்யூ ஃபார் மணி, அதாவது இந்த கேட்டகரியிலே நல்ல வேல்யூ ஃபார் மணி தரக்கூடிய ஸ்பேஷியஸான ஒரு காம்பேக்ட் எஸ்யூவியாக இருக்குது. இது ஒரு யூனிக்கான வண்டி ஆக்சுவலி. ஓகேவா? இதில் என்ன புதுசாக கொடுத்துருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, இது வேல்யூ ஃபார் மணியாக நிஜமாவே HDE வேரியண்ட்டை காட்டியும் இதில் புதுசாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அதை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த HDE ஆப்ஷன் வேரியண்ட்டோடைய ப்ரைஸிங் என்ன அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இதில் கிடைக்கிறது உங்களுக்கு மேனுவல் கியர் பாக்ஸஸ் மட்டும்தான், ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது பெட்ரோல், அதாவது டர்போ பெட்ரோல் மேனுவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,19,900 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் கொடுத்துட்ருக்காங்க. அதே டீசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,99,900 அப்படிங்கிற எக்ஸ்ஷோரூம் பிரைசிங்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய ஆன் ரோட் பிரைஸ் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஓகே, இந்த ப்ரைஸில் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இது நிஜமாவே வேல்யூ ஃபார் மணியா, கியா சானட் அல்லது மீதி காம்பேக்ட் எஸ்யூவிஸுக்கு பதிலாக இதை வாங்கலாமா, அந்த விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வண்டி டீட்டெயில் ரிவ்யூ பண்ணிடலாம். இன்னைக்கு இந்த அப்டேட்டட் கியா சிரோஸ் HDE ஆப்ஷன் வேரியன்ட் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த குன் கியா ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்றைக்குமே இருக்குங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் கேட்குறதா, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஏன்னா இதே மாதிரி எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ட்ஸோட டீட்டெயில் ரிவ்யூஸ் தமிழில் நீங்கள் நம்ம சேனலில் டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ அப்டேட்டட் கியா சிரோஸ் HDE ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்துருவோமா? ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கியா சிரோஸ் HDE ஆப்ஷன் இந்த வேரியண்ட்டில் அப்படி என்ன ஸ்பெஷல், அப்படி என்ன ஆப்ஷன் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துலாம். ஓகே, முதல்ல என்ஜின் ஸ்பெக்ஸ் பார்த்துடலாம். கியா சிரோஸை பொறுத்தவரை உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நான் டர்போ பெட்ரோல் என்ஜின் அப்படின்னு ஒரு ஆப்ஷனே கிடையாது. கிடைக்கிறது டர்போ பெட்ரோல் என்ஜின் அண்ட் டர்போ டீசல் என்ஜின் மட்டுமே. ஓகே, ஃபர்ஸ்ட் பெட்ரோல்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் 3 சிலிண்டர் GDI, அதாவது கேசோலின் டைரக்ட் இன்ஜெக்ஷன் டர்போ பெட்ரோல் என்ஜின் உங்களுக்கு கிடைக்குது. இது சேம் i20 N-line அண்ட் ஹியூண்டை வென்யூ கியா சோனட்டில் வரக்கூடிய அதே என்ஜின் தான். 120 PS மேக்ஸிமம் பவர், 172 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும் தான் கிடைக்குதுங்க. ரைட், அதுக்கு அடுத்தபடியாக டீசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் CRDI டர்போ டீசல் என்ஜின், 115 PS மேக்ஸிமம் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது, 250 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. மறுபடியும் 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும் தான் கிடைக்குது டீசல் என்ஜினை பொறுத்தவரையும் கூட. ஆட்டோமேட்டிக்கெல்லாம் வேணும்னா நீங்கள் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஹையர் வேரியன்ட்ஸ் தான் போகிற மாதிரி இருக்கும். இந்த வேரியன்ட்ஸில் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் கிடையாது. ரைட், இப்போது நம்ம ஏற்கனவே பேஸ் வேரியன்ட் பார்த்துருக்கோம் HDE. அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இது பார்க்குறதுக்குமே கொஞ்சம் பெட்டராக இருக்குது. சில பல ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் விஷயம், எக்ஸ்டீரியரில் நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ். ஓகே, HDE ஆப்ஷன் இத்தனைக்கும் இது 2வது லெவல் வேரியன்ட் தான், ஆனால் இதிலே அலாய் வீல்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் பாராட்ட வேண்டிய விஷயம்னு சொல்லலாம். ஸோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஒரு மாதிரி ரெக்டாங்குலர் டிசைன் மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, பார்க்கவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது 16 இன்ச் வீல்ஸுங்க. ஓகே, ஸோ பேஸ் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் 15 இன்ச் வீல் வரும். அடுத்த வேரியண்ட்லேருந்தே 16 தான் கொடுக்குறாங்க. 215/60 R16 அதுதான் டயரோடைய சைஸாக கொடுத்துட்ருக்காங்க. இதில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்ஸ் இருக்குது. ஆனாலும் ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க எல்லா வேரியண்ட்லையுமே. அது நல்ல விஷயம். ரைட், மற்றபடி ஓவரால் வண்டியோடைய ஷேப்லேயோ லுக்ஸ்லேயோ பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. இப்போ இது அப்டேட்டட் மாடலுங்கிறதுனால ஃப்ரண்ட் பம்பரில் சின்ன இந்த டிசைன் மாற்றம் மட்டும் நடந்திருக்கு. கீழே உங்களுக்கு இந்த டி ஷேப் பேட்டர்ன்லாம் பார்க்க முடியும். அதாவது இங்கே தெரியுது பார்த்தீங்களா, அந்த டி மாதிரி. முன்னே இப்படி இல்லை, இது இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்க. அதுதான் இது மைனர் ஃபேஸ் லிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அது கூடவே ஃப்ரண்ட்டில் LED ஃபாக் லேம்ப்ஸும் இருக்குது. இது ஆக்சுவலி பேஸ் லெவல் HDE வேரியண்ட்லேயே பார்த்தோம், பேஸ் வேரியண்ட்லேருந்தே ஃபாக் லேம்ப்ஸ் கொடுக்குறாங்க. ரைட், அண்ட் கூடவே இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சர்ஸ்க்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யா, நீங்கள் வேணும்னா ஆக்சசரிஸில் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி வண்டியோட பேஸ் வேரியன்ட்ஸில் வர்றது கிடையாது ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ். ஸ்டில் இட் இஸ் ஓகேங்க. ரைட், பேஸ் வேரியன்ட்ஸுங்கிறதுனால அதெல்லாம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, பழைய HDK பேஸ் வேரியண்ட்டில் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்தாங்க. இப்போ அதை பேஸ் வேரியன்ட்ஸில் கேன்சல் பண்ணிட்டாங்க. ரைட், அதுக்கப்புறம் ஓவரால் ஃப்ரண்ட் லுக் நீங்கள் பார்க்கலாம். ஒரு மாதிரி வித்தியாசமான வண்டி தான் இது. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கிரில் ஏர்டைம் எல்லாம் கீழே ஃபோக்கஸாக தான் இருக்குது. மேலே தனியாக ஒரு கிரில் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக கியா அப்படிங்கிற அந்த பிராண்டிங் உங்களால் பார்க்க முடியும். அண்ட் கிளாசி பிளாக் ஃபினிஷ் எல்லாம் எதுவுமே கிடையாது. கீழே இந்த ஸ்கிட் பிளேட்டில் மட்டும்தான் கிளாசி பிளாக் ஃபினிஷ் உங்களால் பார்க்க முடியும். அது ஒரு வித்தியாசமான அப்ரோச். ரைட், அண்ட் இங்கே ஹெட்லாம்ப்ஸ் நீங்கள் பார்க்கலாம்.
ப்ரொஜெக்டர் ஹாலோஜன் ஹெட்லாம்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. லோ பீம் வந்து ப்ரொஜெக்டர் யூனிட், ஹை பீம் வந்து நான் ப்ரொஜெக்டர் யூனிட். ஸோ அது வந்து ஒரு ஸ்டாக்கடாக இந்த மாதிரி மேலேருந்து கீழே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது என்ன தான் வண்டி பார்க்குறது கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் இது sub 4 மீட்டர் கேட்டகரியில் வரக்கூடிய வண்டி. இந்த பாக்ஸி டிசைன் அண்ட் ஷேப்னால மட்டும்தான் இந்த வண்டி பார்க்க பெருசாகவும் இருக்குது. அதே சமயம் கேபின்லையும் நல்ல பெரிய ஸ்பேஸ் தருது. ஓகே, ஸோ இந்த பாக்ஸி டிசைன் பெரும்பாலும் எல்லாருக்கும் வந்து அவ்வளோ இஷ்டம் ஆகாது. ஆனாலும் ப்ராக்டிக்கலான ஒரு ஸ்பேஷியஸான வண்டி இந்த கியா செராஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், அலாய் வீல்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நல்லா இருக்குது. ரியரில் உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான் கிடைக்குது, அது தெரிஞ்ச விஷயமா இருக்குது. அண்ட் மேலே ரூஃப் ரெயில்ஸ் கிடையாது, பிளெயினாக ஃப்ளாட்டான ஒரு ரூஃப் தான் கிடைக்குது. ஆனால் இந்த HDE ஆப்ஷன் வேரியண்ட்டில் அடிஷ்னலாக கிடைக்கிற ஒரு மெயின் ஃபீச்சர் எலக்ட்ரிக் சன்ரூஃப். சன்ரூஃப் பிரியர்களுக்காகவே இந்த வேரியண்ட் HDE ஆப்ஷன் ஒரு வேரியண்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி அது வருது உங்களுக்கு. அண்ட் ரியரில் ஆக்சுவலி மீதி எசென்ஷியல் சேஃப்டி ஃபீச்சர்ஸில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்துருக்கலாம். அதாவது இங்கே நீங்கள் பார்க்கலாம், ரியர் விண்ட்ஷீல்டு, வைப்பர், வாஷர், டீஃபாகர் எதுவுமே இல்லை. இங்கே சன்ரூஃப் பதிலாக அதை கொடுத்துருந்துருக்கலாம்ங்கிறது என்னுடைய கருத்து. அதே மாதிரி ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் இல்லைங்க, அதுவுமே எனக்கு ஒரு சின்ன ஷாக்காக தான் இருக்குது. ஓகே, அதாவது சன்ரூஃப், அலாய் வீல்ஸ் இதுக்கெல்லாம் ப்ரையாரிட்டி பண்ணிவிட்டு இவங்க ரிவர்ஸ் கேமரா, ரியர் வைப்பர் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் கட் பண்ணுறது கொஞ்சம் என்ன சொல்கிறதுங்க, பழைய டைப்பில் இருக்குது. ஓகே, பட் ஸ்டில் ஓகே. சன்ரூஃப் பிரியர்களுக்கும் இந்த ஆடம்பரம் விரும்புகிறவங்களுக்கு இது ஓகே அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்குங்க. ஆஸ் யூஷுவல் இது லோவர் வேரியண்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு டெயில் லேம்ப்ஸ் இங்கே கீழே எட்ஜஸில் கிடைக்குது. இது வந்து பார்க்க எல்இடி மாதிரி இருந்தாலும் இதில் க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி ஹாலோஜன் பல்பு தாங்க. பார்க்க மட்டும்தான் எல்இடியாக இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் முதற்கொண்டு ஹாலோஜன் தான் கொடுக்குறாங்க. ரியரில் உங்களுக்கு 4 பார்க்கிங் சென்சர்ஸ் கிடைக்குது. ஸோ அது வந்து ஃபங்க்ஷனலாக ப்ராப்பராக இருக்குது. அண்ட் கீழே பம்பரில் அடியில் உங்களுக்கு ரிவர்ஸ் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே நீங்கள் பார்க்கலாம், சில்வர் ஃபினிஷ் கிட் பிளேட்டுக்கு பதிலாக கிளாசி பிளாக் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பம்பர்ஸை போலவே ரியர் பம்பர்லையுமே அந்த டி கட் ஃபினிஷ் உங்களால் பார்க்க முடியும். டி மாதிரி ஷேப்பில் பாடி கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பார்க்க வித்தியாசமாக இருக்குது. ஸோ ஓவரால் வண்டி பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருந்தாலும் இந்த HDE ஆப்ஷன் வேரியண்ட் வந்து கொஞ்சம் ஆடம்பர ஃபீச்சர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுது, இன்க்ளூடிங் எலக்ட்ரிக் சன்ரூஃப், அலாய் வீல்ஸ் அந்த மாதிரி கிடைக்குது. ரைட், இப்போ கேபினுக்குள்ளே போய் பார்ப்போமா? ஓகே, கியா செராஸ் HDE ஆப்ஷன் வேரியண்ட்டோடைய இன்டீரியர் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கீ பார்ப்போம். ஸோ கீ வந்து அதே சேம் ஃப்ளிப் கீஸாக தான் கொடுக்குறாங்க. அது வந்து எல்லா வேரியண்ட்ஸ்லையும் ஸ்டாண்டர்டு தாங்க. ஓகே, டாப் அண்ட் வேரியண்ட்ஸ் போனீங்கன்னா ஸ்மார்ட் கீஸ் கிடைக்கும். பட் பேஸ் வேரியண்ட்டில் நல்ல ஸ்டைலிஷான ஃப்ளிப் கீ கிடைக்குது. இதுலேயே உங்களுக்கு லாக் அன்லாக், பூட் ஆக்சஸ் பட்டன்லாம் கிடைக்குது. ஸோ நைஸ் ஃப்ளிப் கீ, நல்ல குவாலிட்டியாக வெயிட்டாக இருக்குது. ஓகே, இது வந்து பாப் அவுட் டோர் ஹேண்டில். ஆனால் இது நீங்கள் பாபா முதிரை பிடிச்சி தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் இந்த டிசைன் வந்து கொண்டு வந்தாங்கன்னு புரியல எனக்கு. ஓகே, ரைட். இப்போ அடுத்தது கேபின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது சில ஃபீச்சர்ஸ் இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ராக்டிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் திங், டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆட் ஆகியிருக்கு. பேஸ் லெவல் HDEயில் அது கிடையாது, HDE ஆப்ஷனில் அதை ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் சீட்டோடைய பேட்டர்ன் டிசைன்லாம் நீங்கள் பார்க்கலாம், அது அப்படியே HDE வேரியண்ட்டில் பார்த்தது போல் சேமாக தான் இருக்குது. கிரே அண்ட் ப்ரௌன் அப்படிங்கிற காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. சீட் அவ்வளோ பெரிய சீட் ஒன்றும் இல்லை, பட் கம்ஃபர்டபுளாக நல்ல சப்போர்ட் கொடுக்குது. இட் இஸ் ஓகே அப்படின்னு சொல்ல முடியும். ரைட், இப்போது வாங்க உள்ள ஏரியா உட்காந்துருவோம். ஃபர்ஸ்ட் திங், ஸ்டியரிங் வீல்னு பார்த்தீங்கன்னா அதே சேம் 2 ஸ்போக் ஸ்டியரிங் வீல். இது நல்லா தான் இருக்குது, இன்னி வரைக்கும் பார்க்குறது நல்லா தான் இருக்குது. ஆனால் இது வந்து உங்களுக்கு டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட மட்டும்தான் கிடைக்குது, டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. ஸ்டில் பரவாயில்ல. ஓகே, இதில் க்ரூஸ் கண்ட்ரோல் மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸும் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கான கண்ட்ரோல்ஸ் மட்டும்தான் கிடைக்குது. ஆனால் எந்த வேரியண்ட் எடுத்தாலுமே இந்த கனெக்டட் டியூவல் பனராமிக் HD ஸ்க்ரீன்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. அது பேஸ் வேரியண்ட் நம்ம ஏற்கனவே HDE வேரியண்ட்டில் பார்த்துருக்கோம். ரைட், இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, கீ அண்ட் ஸ்டார்ட். ரைட், ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்தவரை அது சேமாக தான் இருக்குங்க. ஏற்கனவே HDE வேரியண்ட்டில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி ஒரு டிஸ்பிளே தான். இன்ஃபேக்ட் டாப் அண்ட் வேரியண்ட் போனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த மல்டிபிள் கஸ்டமைசபிள் டிஸ்பிளே எல்லாம் கிடைக்கும். பட் பேஸ் வேரியண்ட்ஸை பொறுத்தவரை இதுதான் டிஸ்பிளே. இதுலேயே உங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஓகே, மைலேஜ், டிரைவர் அசிஸ்டன்ஸ், கிளஸ்டர், சில செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். டோர் லாக்கிங், லைட்ஸு, கிளஸ்டர் இந்த மாதிரி விஷயங்கள். கிளஸ்டர் கலர் சேஞ்ச் பண்ணுறதுனால இந்த நம்ம பண்ணிக்கலாம். டிரைவர் அசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் வருது. ஸோ தட்ஸ் அ குட் திங். ட்ரிப் மீட்டர்ஸு, மற்றபடி மீதி எல்லா விஷயங்களும் இருக்குது. டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் பொறுத்தவரை இது வந்து ஒரு 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். பெசல் பெருசாக இருக்குது, ஆனால் பேஸ் வேரியன்ஸில் கொஞ்சம் சின்ன சைஸ் தான் கிடைக்குது. இதில் உங்களுக்கு வந்து வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இருக்குது. ஆனால் சேட்லி பேஸ் வேரியண்ட்டில் ரிவர்ஸ் கேமரா இல்லை. இதுலையா கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன், இதுலேயும் ஆக்சுவலி கொடுக்கல. ஸோ இதோ ரிவர்ஸ் போடுறேன், ரிவர்ஸ் கேமரா இல்லை. அதுக்கு பதிலாக சென்சருக்கான ஒரு மானிட்டர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரிவர்ஸ்க்கு மட்டும்தான் சென்சர்ஸ் கிடைக்குது உங்களுக்கு. ஸோ சில விஷயங்கள் காஸ்ட் கட் பண்ணியிருக்காங்க, விலை குறைஞ்சிருக்கிறதுனால. ஸ்டில் ஓகே. ஆனால் இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டமுக்கு நீங்கள் ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸ் இங்கே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். வால்யூம் ஸ்க்ரோலர் இங்கே நீட்டாக கொடுத்துருக்காங்க.
அந்த வகையில் வெரி நைஸ். ஓகே, ஏசி மேனுவல் ஏசி தான், பட் அது இந்த மாதிரி டாகிள் டைப் ஸ்விட்சஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. சார்ஜிங் ஆப்ஷன்ஸ் சி டைப் சார்ஜர் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. இது 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட். ஸோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நல்லா இருக்குது. 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் லீவர் இது. அண்ட் இங்கே சென்டர் கன்சோலில் ஒரு ஃபோன் பாக்கெட்டோட சேர்த்து 2 கப் ஹோல்டர்ஸ் உண்டு. ஆம்ரெஸ்ட் நல்லா சாஃப்டாக இருக்குது. நைஸ் உள்ள டீசெண்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்குது. அண்ட் இது க்ளவ் பாக்ஸ் டீசெண்டான சைஸ். கூலிங் வசதி கிடையாது, தெரிஞ்ச விஷயம். பட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. இது வந்து ஒரு ரீசைக்கிள் பிளாஸ்டிக் மாதிரி ஒரு மெட்டீரியல் இங்கே கொடுத்துருக்காங்க. மேலே கான்ட்ராஸ்டாக பிளாக் டெக்ஸ்சர்ட் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ரொம்ப சூப்பர், செம்மையாக இருக்குது. ஆனால் சாஃப்ட் டச் சாஃப்ட் ஃபீல் மெட்டீரியல்ஸ் எங்கேயுமே கிடையாது. முழுக்க முழுக்க ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான், இன்க்ளூடிங் டோர் பேனல், இந்த முழங்கை ஏரியா எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான். இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு எல்லா பேசிக்ஸும் கவர் ஆகிடுது. இன்ஃபேக்ட் பேஸ் வேரியண்ட்லேருந்தே ஆல் 4 பவர் விண்டோஸ் இருக்குது. எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் வார் விண்டோஸ் இருந்துச்சு, இதுலேயும் உங்களுக்கு அது எல்லாமே கிடச்சிது. எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் ஆப்ஷன் இதில் கிடைக்கும்னு நினச்சேன், அது இல்லை. அதுக்கு பதிலாக இங்கே மேலே எலக்ட்ரிக் சன்ரூஃப் கொடுக்குறாங்கோ. சரியா? ஸோ சன்ரூஃபுங்கிறது இப்போ எல்லோரும் ரொம்ப விரும்புகிறாங்க, பட் எதுக்குன்னு தான் தெரியல, அடிக்கிற வெயிலுக்கு. ஸ்டில் சன்ரூஃப் பிரியர்களுக்கு இது வந்துருச்சு இந்த வேரியன்ட். அதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அண்ட் அந்த கண்ட்ரோல்ஸோடு சேர்த்து இந்த லைட்டிங்கோடைய ஸ்விட்சஸ் அண்ட் ஃபேடிங் எஃபெக்டோடு வரக்கூடிய லைட்ஸு அதுவுமே நல்லா இருக்குது. அண்ட் சன்கிளாஸ் ஹோல்டர் உண்டு. ஓகே, கோ டிரைவர் சைடில் வேனிட்டி மிரர் இருக்கா? பேசிக்கான விஷயங்கள் இல்லை. அதாவது சன்ரூஃப் இருக்குது, ஒரு 50 பைசா வேனிட்டி மிரர் இல்லை. டிரைவர் சைடில் ஆப்வியஸ்லி கிடையாது. டே நைட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம் வந்து கொடுக்குறாங்க, ஓகே தான். அண்ட் நல்ல விசிபிலிட்டி இருக்குது. எல்லா பக்கமும் பில்லர்ஸ் வந்து கொஞ்சம் தின்னாக தான் இருக்குங்கிறதுனால விசிபிலிட்டி நல்லாவே இருக்குது. நாலாப்புறமும் நல்லாவே தெரியுது. இட் இஸ் அ வெரி ஸ்பேஷியஸ் எஸ்யூவி. அதே சமயம் ஓட்டுறதுக்குமே நல்லாயிருக்கும். சரியா? தென் டிரைவர் ஸ்டியரிங் வீலுக்கு ரைட் சைடில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கு பட்டன் மட்டும்தான் கிடைக்குது. இதில் உங்களுக்கு ஏடாஸு அந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷன்ஸும் இல்லை. ஸ்டில் ஓகே, ஆக்சுவலி நல்லா இருக்குங்க இந்த வேரியண்ட். இதை எடுத்துகிட்டு நீங்கள் ரிவர்ஸ் கேமரா கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஒன்று மட்டும் தான் நீங்கள் பார்த்துக்கணும், மற்றபடி இட்ஸ் ஆல் ஓகே. இப்போ பேக் சீட் பார்ப்போமா? ஆல் ரைட், என்னதான் சப் 4 மீட்டர் எஸ்யூவியாக இருந்தாலும் இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட் ரியர் சீட் ஸ்பேஸ் தரக்கூடிய வண்டி இந்த கியா சிராஸ். அதுக்கான மெயினான காரணம் வெளியே நம்ம பார்த்த அந்த பாக்ஸி டைப் டிசைன் தான். ஓகே, என்னதான் சில பேர் சொல்லுவாங்க பால் வண்டி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க ஒயிட் கலரில் பார்க்கும்போது. ஆனாலும் கேபின் ஸ்பேஸ் அப்படின்னு உங்களுக்கு ப்ரையாரிட்டியாக இருந்துச்சுன்னா, மெயினாக வந்து வீட்டில் வயசானவங்களாம் இருக்காங்கன்னா பேக் சீட் ஸ்பேஸ் இதுதான் பெஸ்ட்டாக தருது. ஓகேவா? ஸோ உள்ளே ஏறதும் இறங்குறதும் ரொம்ப ஈஸி. உள்ளே ஏறினாலுமே டிரைவர் சீட் என் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்துமே எனக்கு இந்த அளவுக்கு நீரும் இந்த அளவுக்கு ஹெட்ரூம் தாராளமாகவே கிடைக்குது. எந்த வகையிலுமே இஷ்யூவே கிடையாது. அண்ட் எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே ரியர் ஏசி வென்ட்ஸும் உங்களுக்கு வந்து கிடச்சிருது. நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. 2 சி டைப் சார்ஜிங் போர்ட்ஸ் பேக் சீட் பேசஞ்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோன் ஸ்டோரேஜ்க்கு பாக்கெட்ஸும் நீட்டாக இருக்குது. அண்ட் சீட் பேக் பாக்கெட் டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி இல்லை, ஆனால் கோ டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி டிரைவர் சீட்டு, அதாவது சீட் பேக் பாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் இல்லாத இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ரியர் சீட்ஸுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இல்லை, ரெண்டுமே இந்த ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட்டாக தான் கொடுக்குறாங்க சின்னதாக. ஸோ விப்ளாஷ் ப்ரொடெக்ஷன் சுமாராக தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கிறது பெட்டர். ஓகேவா? பட் கொடுத்துருந்தா நல்லா இருந்துக்குங்க, அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் எதிர்பாராமல் கொடுத்த இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சன் பிளைண்ட்ஸ், சைடு விண்டோஸ்க்கு சன் பிளைண்ட்ஸ் ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க. இது நல்லாவே ஃபுல் இவ்வளோ பெரிய விண்டோவுக்கு கவர் பண்ணிடுது, பிரச்சனையே இல்லை. அண்ட் ஆல் 4 பவர் விண்டோஸ் நார்மலாக வரது தான். புதுசாக எலக்ட்ரிக் சன்ரூஃப் வந்ததுனால லைட்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கிடைக்குது. அண்டு இங்கே ரியரில் தனியாக எல்இடி கேபிள் லேம்பும் ஒன்று வந்துடுது. ஸோ இதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஓகே, அது போக சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 6 ஏர்பேக்ஸ், இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் வித் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் அண்ட் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், அந்த மாதிரி எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸும் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து கிடச்சிருது. ஏன்னா ரியர் வைப்பெல்லாம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன், இல்லை. ஸ்டில் இட் இஸ் ஓகே. சரியா? ரைட், இப்போ லக்கேஜ் ஸ்பேஸ் பார்ப்போமா? ரைட், ஃபைனலாக லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோடைய பாக்ஸி ஷேப்போடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ் இன்டீரியர் ஸ்பேஸ் அண்ட் லக்கேஜ் ஸ்பேஸ். வண்டி 5 பேர் இருந்தாலுமே ஆல்மோஸ்ட் ஒரு 400 லிட்டர் வரைக்கும் நீங்கள் லக்கேஜ் ஸ்பேஸ் என்ஜாய் பண்ணலாம். காரணம் வண்டி பாக்ஸி ஷேப்பில் இருக்குங்கிறதுனால ரூஃப் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் அடிக்கலாம். ரைட், ஆனால் நீங்கள் இந்த சீட்டோடைய பேக் வரைக்கும் அப்படின்னு கணக்கு எடுத்திங்கன்னா எப்படியும் ஒரு 350 லிட்டர் வரைக்கும் ஈஸியாக கிடைக்குங்க. அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பேக்கேஜிங் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ரைட், அப்படி உங்களுக்கு இதை விட அதிகமாக ஸ்பேஸ் தேவை அப்படின்னா, பேஸ் வேரியண்ட்டில் 60-40 ஸ்ப்ளிட்டெல்லாம் இல்லை. நீங்கள் இந்த பேக் சீட்டை ஒட்டு மொத்தமாக இப்படி ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக சீட்டுக்கு மேலே லக்கேஜ் வச்சுக்கலாம். என்னென்னா ஃப்ளாட்டாக இருக்காது, இங்கே ஒரு பெரிய ஸ்டெப் ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் தூக்கி அங்கே லக்கேஜ் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும்.
ஆனால் வச்சுட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லைங்க. உங்கள் வீடை ஷிஃப்ட் பண்ணுறதுக்குமே இந்த வண்டி அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சரியா, ரைட். இங்கே பூட் ஏரியாவில் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பார்சல் ட்ரே, ஷெல்ஃப் இல்லை, அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பூட் லேம்ப்பு, பேக் ஹுக்ஸ் அந்த மாதிரி எந்த ஃபீச்சர்ஸுமே இங்கே பூட் ஏரியாவில் கிடையாது. ஸ்பேஸ் ஒன்று தான் ஃபீச்சர். ஸ்பேர் வீல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது இங்கே அடியில் இருக்குது. இது வந்து ஒரு சைஸ் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. 15 இன்ச்சு ஸ்டெப்னி, 195/65 ஆர் 15 டயர் தான் கொடுக்குறாங்க. ஜாக் டூல் கிட்லாம் இங்கே தான் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் இந்த வண்டியோடைய லக்கேஜ் ஸ்பேஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாமே HTE போல் சேமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரியா, ஓகே, வா, ரைட். இப்போ வாங்க இந்த HTE ஆப்ஷன் வேரியண்ட் யாருக்கு செட் ஆகும், இது வேல்யூ ஃபார் மணியா, அதை பற்றி பேசுவோம். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புது அப்டேட்டட் கியா சிராஸோடைய செகண்ட் லெவல் வேரியண்ட் HTE ஆப்ஷன். இதுவும் புது வேரியண்ட் தான். ஓகே, நான் ஆக்சுவலி என்ன நினச்சேன்னா பேஸ் வேரியண்ட்டில் சில ஃபீச்சர்ஸ் இல்லை, அந்த ஃபீச்சர்ஸ் இந்த செகண்ட் வேரியண்ட்டில் ஆட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இதுலேயுமே அந்த சில ஃபீச்சர்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். அதாவது உதாரணத்துக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கொடுப்பாங்கன்னு நினச்சேன், ரியர் டீஃபாகர் கொடுப்பாங்கன்னு நினச்சேன், க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அதில் எல்லாம் அந்த ஃபீச்சர்ஸ் எதுவுமே இதில் வரல. அதுக்கு பதிலாக எதிர்பார்க்காத 2 ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸ் இருக்குது, எலக்ட்ரிக் சன்ரூஃப் இருக்குது, மேலும் டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேரியண்ட் வந்து சன்ரூஃப் பிரியர்களுக்கும் ஆடம்பரம் பிரியர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வேரியண்ட்டாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் போய் அலாய் வீல்ஸ் தேடி பிடிச்சி போடுறதுக்கு பதிலாக இதை நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். எலக்ட்ரிக் சன்ரூஃப் வெளியே போடுறதுங்கிறது அந்தளவுக்கு குவாலிட்டியாக வராது. ஸோ ஃபேக்ட்ரியிலேருந்து எலக்ட்ரிக் சன்ரூஃப் உங்களுக்கு கிடச்சிருது. ரிவர்ஸ் கேமரா வேணால் நீங்கள் அப்புறமேல் நீங்களே கூட ஆக்சசரிஸில் பர்ச்சேஸ் பண்ணி கியா கிட்டே நீங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மீடியாக்கரான ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா ஸ்பேஸ் நல்லா இருக்குது, மீதி அத்தியாவசிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே இது கவர் பண்ணிடுது, சில ஆடம்பர ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு வந்து கிடச்சிருது இந்த ப்ரைஸுக்கு. உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இது வேல்யூ ஃபார் மணியா இல்லையா, இது நீங்கள் வாங்குவீங்களா இல்லையா, கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.